நாம் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியில் இருந்து மார்க்கத்தில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் ஒவ்வொருவரும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்களில் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா சபைக்கு வந்திருப்போம். சபைக்கு வந்த நம்ம இடத்துல நம்ம சும்மா சபைக்கு வந்திருக்கிறோம். அது வரைக்கும் வேதம் நம்ம வாசிச்சிருக்கலாம். வேதத்துடைய சத்தியத்தை ஒருவேளை நம்ம விளங்கி கொள்ள முடியாதபடி இருந்திருப்போம். இல்லை வேதமே வாசிக்காமல் இருந்திருப்போம். இல்லை வேத புத்தகமே என்னன்னு தெரியாமல் இருந்திருப்போம். ஏதோ ஒவ்வொரு மார்க்கத்தில் இருந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், இப்போ சபைக்கு வந்திருப்போம். நம்ம வந்துட்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா இன்னைக்கு நாம் இருந்த முந்தைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் இருந்து நாம் என்னதான் கடந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த முந்தைய நாட்களிலே காணப்பட்ட அந்த பாரம்பரியங்கள், அந்த சடங்காச்சாரங்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா அந்த சடங்காச்சாரங்கள், அந்த பாரம்பரியங்கள் என்னது நம்மளை விட்டு போயிருக்காது. என்ன முதல்ல போன மார்க்கத்தில் இருந்து நம்ம இங்கே என்ன செஞ்சிருக்கிறோம், சபைக்கு வந்திருக்கிறோமே ஒழிய நம்முடைய முந்தைய மார்க்கத்தில் இருந்த சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் எல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறது, நாம் போகிற சபைக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஆமாம், பாருங்க, இன்னைக்கு சபையில் நம்ம பார்க்கிறோம். அதாவது பெண் பிள்ளைகள் வயதுக்கு வரும்போது, அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது, அந்த நாட்களெல்லாம் அதாவது ஒரு வீட்டில் சகோதரர் சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு, நாங்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா தனக்கு மூத்தவர்களோ இளையவர்களோ அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது கூட அந்த வீட்டில் இருக்கிற சகோதர அவங்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை ரொம்ப மறைவாகவே வைத்து கொள்வாங்க. இந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதற்காக. அது அங்கே இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு கூட என்ன செய்யாது, தெரியாது. அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரியோடு பிறந்த சகோதரர்கள் கூட. ஆனால் இந்த நாட்களில் பாருங்க, இந்த நாட்களில் சபைகள் என்று சொல்லுகிறோம். சபைகள் என்று சொல்லுகிற நம்முடைய அந்த சபைகளில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆமாம், அதாவது உலகம் கொண்டாடுகிறபடியே என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னா புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு டிஜிட்டல் போர்டை அடித்து அதில் வைத்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அதை ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்கே ஒரு ஜெபம் வச்சு ஜெபத்தில் ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, ஆமாம், என்னமோ இவர் நடத்துகிற சபையில் அந்த பெற்றோருடைய பிள்ளை அபூர்வமாக என்ன செஞ்சுட்டு வயதுக்கு வந்தது போல இவர் ஜெபிப்பார். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ தாய்மார்கள் ஆமேன் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே வயதுக்கு வரவில்லை என்று ஆண்டவரே துக்கத்தோடு கூட ஏக்கத்தோடு கூட ஆண்டவரே அப்பா நொடிஞ்சு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்கள் பிள்ளையை ஆண்டவரே இவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே என்ன செய்து விட்டீர், ஏஜுக்கு வர வைத்து விட்டீர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா தாய்மாரும் எப்படி தானே நொந்துட்டு இருக்கிறாங்க. இவர் சபையில் மட்டும்தான் அந்த புள்ள வயதுக்கு வந்த மாதிரியும் மற்ற 99% தாய்மார் யாரு பிள்ளையுமே வயதுக்கு வராதபடி ரொம்ப துக்கப்பட்ட மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விளம்பரம் பண்ணக்கூடிய காரியமா இன்னைக்கு எங்க நடக்குது, சபைக்குள்ள நடக்குது. சபைக்குள்ள இதுக்கு ஒரு ஊழியக்காரன் போய் ஜெபத்தை பார்த்தீங்களா, இப்படிதான் ஜெபம் நடக்குது. எப்படி ஜெபம் நடக்குது? ஆமா, ஒவ்வொரு தாய்மார்களும் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்களா, தன்னுடைய பிள்ளைகள் வயதுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி. இவர்கிட்ட போய் எல்லாரும் சொன்னது போல இவர் ஜபிக்கிறாரு. சரியா? இதெல்லாம் அந்த மாய்மாலங்கள், இப்படிப்பட்ட அட்டகாசங்கள், இதெல்லாம் இன்னைக்கு வேதத்தில் யாருக்கு புப்புனித நீராட்டி விழா பண்ணினாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு டிஜிட்டல் போர்டு அடிச்சு என்னுடைய பிள்ளை வயதுக்கு வந்து விட்டான்னு சொல்லி அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இன்னைக்கு என்ன அப்படின்னா சபைகள் இன்னைக்கு நம்ம அதாவது வேற ஒரு மார்க்கத்தில் இருந்து ஏதோ ஒரு பகுதியிலேருந்து நம்ம கடந்து சபைக்கு வந்தேன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற ஒரு உத்தமம் உள்ள ஒரு மார்க்கமாக சங்கீதம் 119:1 சொல்லப்பட்டபடி நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக அல்ல. நம்ம எப்படி காணப்படுகிறோம் அப்படின்னா உலக மார்க்கத்தில் இருந்தபோது உலகம் செய்தது போல செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதை விட்டு நாம் என்ன செய்துட்டோம், சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலைன்னா உலக மார்க்கத்தில் உள்ளவைகள் அப்படியே எங்கே கொண்டு வந்துட்டோம்னா சபைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அப்படியே சபைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இன்னொரு பகுதியில் பார்த்தா அப்படின்னா என்ன செய்கிறாங்க, அதாவது இந்த வளைகாப்பு போடுகிறாங்க இல்லையா?
ஆமா, இதெல்லாம் நம்ம வேதத்துல அதாவது சகரியா எலிசபெத் அந்த அம்மா என்னது முதிர் வயதுல யோவான் ஸ்நானகன் என்ன செய்தாங்க, கருத்தரித்தாங்க. அவங்க 7 மாதம் ஆன போது அவங்க என்ன செய்யல, அந்த வளையக்காப்பு என்ன செய்யல, போட்டு அவங்கள அழைச்சிட்டு போகல. அங்க ஜெபம் நடந்ததாக என்னது ஒன்றும் தெரியல. அதே போல இயேசுடைய தாய் கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக 7வது மாதத்தில் அழைத்து அவங்களுக்கும் வலைகள் போட்டதாக என்னது தெரியல. ரெபேக்காலுக்கும் வலைகள் போட்டது என்னது அழைத்துட்டு போனது தெரியல. அப்போ அன்னாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் என்னது வலைகள் போட்டு அழைத்துட்டு போனதெல்லாம் சொல்லப்படலை. ஆனா இன்னைக்கு பாருங்க, சபைக்கு வந்தாச்சு. இது சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எந்த மார்க்கத்தில் உள்ள செய்தார்களோ அதை இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவர்கள் தொடர்ந்து செய்து இன்னைக்கு அது எங்க வந்துட்டு அப்படின்னா சபைக்குள்ள வந்து விட்டது. புப்புனித நீராட்டு விழா, அது அப்புறம் என்னது இந்த வளைய காப்பு போடுகிறது, இப்படி பல பகுதி உலக மார்க்கத்தில் நாம் வாழ்ந்த போது என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே இன்றைக்கு சபைக்குள் வந்து சபையில் உள்ள ஊழியர்களும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க, போறாங்க இல்லையா. அப்ப தேவ பிள்ளையை இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களின் நிமித்தமாக தேவனுடைய கற்பனைகளை நம்ம இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவமாக்கி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாதபடி இன்றைக்கு மனவாட்டி சபையானவள் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தில் நடக்க மனதில்லாமல் உலக மார்க்கமாக புறஜாதியின் மார்க்கமாக இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யல, விரும்பல. ஆனா இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்து இயேசுவுடைய சபைகள் எல்லாம் எப்படித்தான் காணப்படுகிறது, இப்படித்தான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பகுதியில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு புறஜாதியாருடைய எரேமியா 10வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வருவதற்கு முன்பாக எந்த மார்க்கத்தில் இருந்தோமோ அந்த மார்க்கத்தில் உள்ளவைகளை நாம் என்ன செய்தோம், கற்று தேறி இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுக்குள் வரும்போது நாம் அந்த மார்க்கத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றை என்ன செய்து விட வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத வேதத்திற்கு புறம்பான எல்லாவற்றையும் தூரப்படுத்தி விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்திலே நாம் வாழ்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இன்றைக்கு சபையானது எப்படி காணப்படுகிறது என்றால், இன்றைக்கு மாய்மாலம் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத பகுதியிலே காணப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபையானது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பகுதிக்குள்ள இன்னைக்கு போய் தேவன் அருவருக்கிற ஒரு பகுதியில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நம்ம எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாக நாம் பார்க்கிறோம். தேவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று சொல்லி தேவன் என்ன அப்படின்னா, எசேக்கியேலை கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செய்கிற அநியாயங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கிறாயா என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு காண்பித்து, நீ பார்க்கிறாயா அல்லவா, இது மாத்திரமல்ல, இதைவிட மேலாக அவர்கள் செய்கிற அருவருப்புகளை என்ன செய்வாய், காண்பாய். இவர்கள் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்கிறார்கள், தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். ஆமா, உள்ளே போய் பார்த்தபோது அங்க சகல விதமான ஊரின் பிராணிகள், அருவருப்பான மிருகங்கள், சொருபங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல நரகலான விக்கிரகங்கள், சுவரிலே சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே என்ன செய்தது, காணப்பட்டது. அப்ப என்ன அப்படின்னா,
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கிற சபைகளை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பகுதியிலே தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தீட்டுப்படுத்துகிறது, இவர்கள் செய்கிற அருவருப்புகள், இவர்கள் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, கடந்த இதில் கூட நம்ம என்ன செய்தோம், டிசம்பர் மாதத்தில் பதிவில் கொடுத்திருந்தேன். ஹாப்பி பர்த்டே இப்ப எங்க கொண்டாடுகிறாங்க? சபைக்குள்ள போய் கேக்கு வெட்டி பாருங்க. நம்ம சொல்லிக்கிறோம், என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் இன்னைக்கு கிருபாசனத்தண்டியில் வரக்கூடிய பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். கிருபாசனம் எங்க இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்தது. அப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கிற நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஆமா, அன்னைக்கு பிரதான ஆசாரியன் அவருடைய பர்த்டே கிருபாசனத்தில் போயா கேக்கு வெட்டி கொண்டாடினாரு. உள்ளுக்கு போகும்போது கேக்க கொண்டுட்டே போனாரா? கேக்க கொண்டுட்டு போய் அங்க ஒரு மைக்கை வச்சு அங்க ஒரு பாட்டு படிக்க வெளியில இருந்தவங்க எல்லாரும், ஆமா அவரு ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு படிக்க இங்க எல்லாரும் பாட்டு படிச்சுட்டா இருந்தாங்க. பாட்டு படிச்சா அங்க இருந்து பிரதான ஆசிரியர் உள்ளுக்கு இருந்து வெளியே வந்திருப்பாரா? அவர் அந்த மணி சத்தம் கேட்குமா? கேட்காது. உள்ளுக்கு என்னது செத்து விழுந்திருப்பாரு. நம்ம கயிறு பிடிச்சி கரகரன் வெளியே தான் என்ன செய்யணும்? இழுக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஆமா நம்ம கிருபையினால தேவனுடைய கிருபாசனத்தண்டையில் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு பலியிடப்பட்டதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அதை சொல்லிக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன செய்கிற? கிருபாசனம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய சபையை இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல அருவருப்புகளினால ஹாப்பி பர்த்டே கொண்டாடுகிறோம், புப்புனித நீராட்டு விழா கொண்டாடுகிறோம். அதாவது குழந்தை கன்சிவாய் இருக்கிற வேலையில் என்ன செய்கிறோம்? 7வது மாதத்தில் வலைகள் போட்டு என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். இது எல்லாவற்றையும் இன்னும் அநேக அருவருப்புகளை என்ன செய்கிறோம்? நாம் செய்கிறோம் இல்லையா? ஆமா, பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், அப்புறம் திருமண நாளுக்கும் கேக்கு சபைகளுக்குள்ள வெட்டுகிறாங்களா அப்படிங்கிறது அதுவும் தெரியாது. சரியா? ஆமா, இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறோம்? பிறந்த நாளைக்கு ஒரே வாழ்த்து செய்திகளை அனுப்பி என்னது, அவர் எந்த நாட்டுடைய தலைவராக மாற போறாரு அப்படின்னு தெரியாத ஒரே வாழ்த்து செய்தி தான் போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் என்னங்க அற்ப நேர காரியங்கள் இதெல்லாம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ்வு அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா அப்படின்னு சொன்னது போல. ஏன் உலக மார்க்கமா சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஆவிக்குரிய சபை அப்படின்னா ஆவிக்குரியதை பேசலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் பேச வேண்டியதாயிற்று. ஆமா, நீங்க மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு எப்படி காணப்படுகிறோம் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பகுதியில் இன்னைக்கு சபைகள் எல்லாம் அருவருப்பு நிறைந்த பகுதியாக பரிசுத்த ஸ்தலம் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? பாழாய் போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பகுதியில் விசுவாசிகள் அவர்களை திருப்தி படுத்துவதற்காக ஊழியர்கள் அவர்களுக்கு பின்பாக என்ன செய்கிறார்கள்? கடந்து போகிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய. விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஆனா ஊழியர்கள் என்ன செய்யணும்? வேதத்தில் வசனம் இல்லை என்று சொல்லி வேத வசனத்தை காண்பித்து இப்படிப்பட்ட காரியம் நாம் முதலில் இருந்த மார்க்கத்திலே செய்தோம். இப்ப நம்ம எல்லாம் அதை விட்டு விட்டு என்ன செஞ்சிட்டோம்? கிறிஸ்துவன் இடத்தில் வந்து விட்டோம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு திரும்பி பாராதபடி முன்னோக்கி நாம் கடந்து போகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று என்ன செய்யணும்? சொல்லணும். அதை விட்டு விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள்.